இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி குளோபல் லெவலில் இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது ஃபார் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன். இந்த ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா 150 crore people ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் 50 கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ ப்ரொஃபிஷியன்சி அதில் பெஸ்ட்டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி அப்போ என்ன அர்த்தம்? ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் கிராமட்டிக்கல் எரர் இருக்கணும், ஃப்ளூயன்சி இருக்கணும், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி, ஒக்காபுலரி, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி ஸ்கோர் போட்டுருவாங்க. அதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு டாப் 10 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெதர்லாண்டு 636 ஸ்கோர் அடிக்குது. 10th ரேங்க் ஜெர்மனி 598 ஸ்கோரில் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் 60th ரேங்கில் இருக்குது, 490 ஸ்கோர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 10 ரேங்கில் யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் நெதர்லாண்ட், செகண்ட் ரேங்க் நார்வே 610 ஸ்கோர், தேர்ட் ஒன் சிங்கப்பூர் 609, fourth one ஸ்வீடன் 608 அண்ட் கொரேஷியா 605. கொரேஷியாவுக்கு அடுத்து போர்ச்சுகல், அப்புறம் டென்மார்க் எல்லாம் 603, 602 அப்படி இருக்குது. டென்மார்க் அடுத்து பார்த்தோம்னா கிரீஸ்க்கு அடுத்து ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியாவுக்கு அடுத்து ஜெர்மனி. அதான் 10th ரேங்க் 598 ஸ்கோரில் இருக்குது. See you.